இன்னொரு வ்ளாக் போட்டுடலாமா? இன்றைக்கி நாங்கள் படித்த ஸ்கூல்லேருந்து ஒரு ப்ரோக்ராம்காக எங்கள் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே எங்கள் கேம்பஸ் மட்டும் இல்லை, நிறைய கேம்பஸ்லேருந்து வந்திருந்தாங்க. நாங்கள் வழக்கம் போல் எப்போவுமே பேக்கில் ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட் அந்த ப்ரோக்ராம் ஒரு டான்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு அவார்ட்லாம் கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அவார்டு வாங்கினாங்க. அப்படியே எல்லோரும் ஹாய் சொல்லிட்டு பசிக்குதுன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு எங்கெல்லாம் ஷாமியானா போட்டிருக்காங்க அங்கே போய் நிற்போம் அப்படின்ட்டு போனோம். அங்கே இந்த பிஸ்கெட் ஐஸ்கிரீம் அப்புறம் இந்த வாட்டர் மெலன் ஜூஸ் தான் கொடுத்தாங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்காது. சரின்ட்டு வாங்க போகிறோம் மறுபடியும் இவ்வளோ பேர் கும்பலாக எங்கள் கேங்கோட நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த வழியில் இந்த சஃபாரிலாம் இப்படி தான் நிற்பாங்க எங்கள் ஸ்கூலில். அப்புறம் பார்த்தா இந்த கிரவுண்டு நம்ம இங்கே தான் வாலிபால்லாம் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மெமரிஸ் ஆகிடுச்சு. சரி நீங்கள் பிள்ளாவோட பிரின்சிபல் கூட ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சாப்பிட போகிறோம், கொட்டிக்க போகிறோம். கொட்டிக்கிட்டு பின்னாடி வந்து ஆமாம் அவங்க தான் வந்து சரி பேசாமல் போவோம் கம்முன்னு அப்படின்னு டக்குன்னு பேரி போனால் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம இடம் கிடைக்குமான்னு பார்த்தா இவ்வளோ பேர் க்யூ வர நிற்குது. சரி வாங்க பொறுமை பண்ணி போவோம் அப்படின்ட்டு பஃபே சிஸ்டம் தானே பொறுமையாக வாங்கிடலாம் காலியாகிறதுக்குள்ளே அப்படின்ட்டு வாங்கிட்டு பார்த்தா ஒரே ஒரு கரண்டி தாங்க வச்சாங்க. சரி கொடுக்குறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா எங்கள் மிஸ் இருந்தாங்க. அப்படியே தலையை திருப்பிட்டு பின்னாடி போய் உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தா நாங்கள் தேடி அலையிற டைம் கூட நாங்கள் சாப்பிட்றது யூஸ் பண்ணல. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட கொஞ்சம் தான் இருந்ததுனால சரி போவோம் பொறுமையாக, நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், என்ட்ரி ஆக போகிறோம் ஜாலி அப்படின்ட்டு போகிற வழியில் எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டேன். அவளை எடுக்க சொன்னால் வலிச்சு எண்ணெய் எடுத்துகிட்டு இருந்தா. சரி ஓ அப்படின்னு ஜாலியாக கை பிடிச்சி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது தான் எங்கள் சஃபாரி அண்ணா, எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச அண்ணா, நாங்கள் ஸ்கூல் போகிறப்ப எப்பவுமே கலாச்சிப்பார். அவர்கிட்ட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சுட்டு ஒரு ஹாய் வாங்கலான்னு பார்த்தா அவருக்கு புரியவே இல்லைங்க. கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு ஹாய் வாங்குறதுக்குள்ளே விடிஞ்சிருச்சுங்க. கடைசியில் ஒரு ஹாய் மட்டும் இல்லை சல்யூட்டும் வச்சார். சூப்பரில் இதுதான் நாங்க படிச்ச ஸ்கூல். ஸ்கூல் படிச்சு கேட்டாங்க எனக்கு போட்டு வேண்டி வருது. வாய் திறந்து ஏறாம சொல்லுங்க. என்ன நீங்க பாருங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரேண்டம் ஸ்டப்ஸ்க்கு ரேண்டம் ஸ்டப்ஸ். இந்த கிரவுண்டு பார்க்கும்போது தான் எனக்கு லைட்டாக அப்படி ஆகிடுச்சு, வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதில் நிறைய மெமரிஸ் இருக்குது. சரி இந்த தான் நாங்கள் ஸ்கூலுக்குமே நடந்து போகிற வழி, வேன் விட்டு இறங்கி நடந்து வந்துட்டுருப்போம். அப்புறம் இந்த விண்டோவை பார்த்து தான் எங்கள் ட்ரெஸ்ஸு ஹேர்லாம் சரி பண்ணிப்போம். அப்புறம் போயிட்டு இருந்தால் எங்கள் ஸ்கூல் ஃபைனலி வந்துடுச்சு. இதுதான் எங்கள் ஸ்கூல் மெயின் பிளாக். இங்கே தான் என் கிளாஸ் 3rd floorல இருந்துச்சு. சத்தியமா உண்மையாடி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இப்படி தாங்க. என்ட்ரன்ஸில் ஒரு பிள்ளையர் இருப்பார். அவருக்கு ஒரு வனத்தை போட்டு அப்படியே இந்த ஸ்கூல் ஃபீஸ் கவுண்டர், கிரவுண்டு, அப்புறம் நேராக ஒரு கேன்டீன் இருக்கும். அதான் அங்கே தான் பயங்கர மெமரிஸ் எங்களுக்கு. அப்படியே இந்த கிரவுண்டெலாம் பார்க்கும்போது யோசிச்ச அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மிரரில் எப்படியாவது மிரர் சரி போயிடுவோம். ஃபைனலி நாங்கள் பண்ணிட்டோம். அப்புறம் மேலே ஏறி டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலான்னு போகும்போது தான் என்னாச்சுன்னா சரி விடலைன்னு சொல்லிட்டு இந்த கார்டெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவங்க வர வரைக்கும் நம்ம இந்த வாசல் ஏதாவது வீடியோ எடுப்போம், ஃபோட்டோ எடுப்போம்னு மாறின்னு ஒரு ஃபோட்டோ கூட உருப்படி எடுக்கல. கடைசியில் எங்களை எல்கேஜியில் உட்கார வச்சுட்டாங்க. சரி எல்கேஜியில் உட்கார வச்சா நாங்கள் சும்மா இருப்போமா, அங்கேயும் நாங்கள் எல்கேஜியாக மாறிட்டோங்க. இப்படி கீழெலாம் உட்காந்து புரண்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா எல்கேஜி பாப்பா என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே உட்காந்து குட்டி சேரில் உட்காந்துக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நான் கடைசியாக கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. இந்த பேக்கு தாங்க கொடுத்தாங்க. பரவாயில்ல, இவ கொடுத்துட்டே சந்தோஷம் தான். அந்த ஜிம் பேக் எதுவும் யூஸ் ஆகலைன்னா கூட ஒரு புது என்னோட சேனலுக்கு ஹாய் சொல்லுங்க. வணக்கம் गाइस, எல்லாரும் பிரதீக்ஷா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் ஃபாலோ எல்லாம் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ ஸ்வீட்டுங்க. இதான் பனானா கேட். இங்கே தான் நாங்கள் எப்போவுமே என்ட்ரி ஆக போவோம் ஸ்கூலுக்குள்ளே வேன்லேருந்து நடந்து வந்து. இந்த கடையில் தான் நாங்கள் ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி டெய்லி ஏதாவது வாங்கி தின்னுட்டு அப்புறமா ஒருமையாக வீட்டுக்கு போவோம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒருத்தவங்களா பாய் சொல்லிவிட்டு தண்ணி, ஜூஸு, ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா எல்லோரும் எனக்கு இன்னொரு பாயை சொல்லிவிட்டு இந்த மாதிரி கிளம்பி போயிட்டாங்க. நானும் பஸ்ஸை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரூட்டில் நேராக நடந்து போயிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சேன். கூட என் ஃப்ரெண்டு இருந்தால் அவள் தான் போகிற வழியில் என் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணிட்டா. சரி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பொறுமையாக பஸ்ஸில் ஏறிட்டு அங்கே ஒரு ஸ்னாப்பை போட்டுட்டு பத்திரமா போயிட்டோம். அங்கே வீட்டுக்கு கூட்டு போய் தண்ணியெலாம் கொடுத்துட்டு கடைசியில் எங்கே கூட்டு போகிறேன்னு இந்த மாதிரி கூட்டு போகிறாங்க பார்த்தா அப்புறம் பத்திரமா ஒரு கேக் கடை கூட்டு போய் எனக்கு பிடிச்ச இந்த ட்ரஃபிக் கேக்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி சொல்லி என்னை பத்திரமா அமுச்சு வச்சுட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டே உங்கள் ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.